தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பின்பு இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஷட்டவுன் இஷ்யூ தான் மக்களே. அது சென்னை மாதிரியான சிட்டியில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நைட் ஆச்சுன்னா கரண்ட்டு போயிடுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் இருக்க மாட்டேங்குது. அது இதுவரையில் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய விவரம் தெரிஞ்சு இப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. சரி, இந்த கரண்ட் இப்படி போகிறதுக்கான உண்மையான காரணம் என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பின்பு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு இருக்கிறது அந்த கரண்ட் இஷ்யூ. இரவாச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஆல் மிடில் கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அப்போ அந்த வெயில் சம்மர் சீசனில் ஏசியை போட்டு படுக்கலாம் அப்படின்னு போனால் கரண்ட் இருக்கிறது இல்லை. கரண்ட்டு போனால் வரதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது, 3 ஹவர்ஸ் ஆகுது. சில இடங்களில் லோ வோல்டேஜ் ஆச்சுன்னா ஃபேன் வந்து ஸ்லோ மோஷன் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இதுவரையில் தமிழ்நாட்டில் வந்தது கிடையாது. இப்போ ஏன் வருது? எல்லாருக்குமே அந்த கேள்வி சந்தேகம் இருக்கும். இதை அந்த துறையோடைய செக்ரட்டரியான ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்கிறாரு, இல்லைங்க டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ போயிட்டுருக்கு, அதனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அந்த துறையுடைய மினிஸ்டரான திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு, இல்லைங்க பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கு. ஸோ அங்கே போய் அந்த சிசிடிவி அந்த நபர் யாருன்றதை பார்த்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம், இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கரண்ட்டு போகிறது அப்படிங்கிறது இரவு நேரங்கள், ஆனால் அவங்க வெளியிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது பகல் நேரத்து ஃபுட்டேஜ். ஸோ இங்கே யாரும் பகலில் கரண்ட்டு போகிறத பற்றி பேசலை, நைட்டில் ஏன் கரண்ட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போகிறது, போலீஸ் சிசிடிவி கேமரா வச்சா கேமராவை திருட்டுக்கு போய் விற்று குடிச்சிடுறது, இதெல்லாம் இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது மக்களே. இது காலங்காலம் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை தான். ஸோ நானே கேள்விப்பட்டிருக்கேன், பல பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, ஏங்க எங்கள் கேமரா இல்லாமல் இருக்குது சார், கேமரா வைக்கிறோம் சார், கேமராவை பிடிங்கிட்டு போய் குடிச்சிடறாங்க சார் வித்துட்டு அப்படிம்பாங்க போலீஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபியூஸ் கேரியர் மேட்டருமே. ஸோ இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது. திரு நிர்மல்குமார் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் கேள்வி கேட்கறது நைட்டில் ஏன் கரண்ட்டு போகுது, பகலில் கரண்ட் ஏன் போகுது, பகலில் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, நைட்டில் ஏன் போகுது, இதை கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, அடுத்த ஒரு விஷயம், ஹார்ட் டிஸ்கை வந்து திருடிட்டாங்க, 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுக்காக வந்து கோபிநாத் அப்படிங்கிற ஒரு கைது பண்ணிட்டு அவர் கூட்டு வந்த பார்த்தா என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபரு, அப்பப்போ இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்க்கு இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபர்ன்றதுனால எனக்கு சில பணத்தேவைகள் இருக்கும் பொழுது நான் எப்படி இதை பூர்த்தி பண்ணிப்பேன் அப்படின்னா, இது இன்னைக்கு நேற்று நான் பண்ணல. ஸோ சிஸ்டம் இருக்குன்னா சிஸ்டத்துக்குள்ளே எதை நம்ம திருடினா நமக்கு தெரியாமல் இருக்கும், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், ஹேண்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன். இது நான் மட்டும் இல்லை, பலவே பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி சிஸ்டத்தை திறந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்துன்னு போயிட்டு விற்கிறது. ஸோ அப்படி தான் நான் வித்தனே தவிர இது எந்த விதமான யாரும் நான் சூழ்ச்சி கொடுத்தா நான் விற்கலை இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்தா வெளியே வந்து தகவல் வெளியாகுது. ஸோ இது ஒரு கான்ட்ராக்ட் லேபரால் அவருடைய பண தேவைக்காக ஒரு திருடின ஒரு வழக்கை தவிர இதில் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது, பெரிய மாயை இருக்குது, அதனால தான் கரண்ட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான வர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுகிறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியாத வாதம் மக்களே. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, கரண்ட்டு ஏன் சார் போகுது, இரவு நேரங்களில் கரண்ட்டு ஏன் போகுது, ஏன் சரி பண்ண முடியல? ஒரு நம்பர் தராங்க, அந்த நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர்ன்றது பல காலமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் கரண்ட்டு போச்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் கால் எடுத்து பேசுவாங்க. இப்போல்லாம் யார் அந்த காலை காலே ரீச் ஆக போக மாட்டேங்குது. சரி, மக்கள் திரண்டு போய் இபி ஆஃபீஸில் போய் இருந்து கேட்டால் அங்கே சரி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, வெளியே வர மாட்டேங்கிறாங்க, ஒரு பேச்சுவார்த்தைக்கு நடத்த கேட்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தால் நாம் சில பேர்கிட்ட விசாரித்து பார்த்தோம் மக்களே. அவங்க சொல்கிற விஷயம் என்ன, ஒன்றுமே இல்லை சார், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ அப்படிங்கிறது, இந்த மாதிரி கரண்ட்டு டக்குன்னு போகிறது அப்படிங்கிறது பல காலமாக இருக்குது சார். என்ன பண்ணுவாங்கன்னா, இதை உடனடியாக சரி பண்ணுறதுக்குன்னு கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த லேபரர்ஸை நீங்கள் வந்து ஃபோன் போட்டதுமே அப்போல்லாம் இதில் போர்டில் இந்த ஃபோன் லேண்டப் ஆகும், கால் சென்டர் லேண்டப் ஆகும், எந்த ஏரியான்னு சொல்லுவாங்க, சொன்னதும் அந்த ஏரியாவுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், உடனே கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், உடனே அவங்க போய் இதை சரி பண்ணிட்டு விட்ருவாங்க. இந்த சிஸ்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு.
இப்போ இந்த புதிய ஆட்சி வந்ததுமே அந்த கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் அப்படிங்கிறவங்கள கேன்சல் பண்ணப்பட்டுருச்சா இல்லை ஒரு புதிய கான்ட்ராக்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற சிக்கல் தெரியல. பட் அந்த கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் யாரும் இங்கே ஒர்க் பண்ணல இப்போ அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணாதனால தான் இந்த கரண்ட் சிக்கலை தீர்க்க முடியல. ஜென்ரலாகவே இபி ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு அங்கே உள்ள வேலை பார்க்கக்கூடிய அந்த லைன்மேன் அவங்கெல்லாம் தனி. அந்த லைன்மேன்லாம் வந்து இபி எடுக்க வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனரல் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிரந்தரமாக ஆள் வச்சுக்க முடியாது. அதுக்கு கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் மூலியமாக தான் இந்த இஷ்யூஸ் சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லேபரர்ஸ் எல்லாம் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு நீக்கப்பட்டு விட்டார்களா அல்லது இவங்க மாற்றி அமைக்கிறாங்க கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தெரியல. பட் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் ஒர்க் பண்ணல. ஸோ அதை ஒர்க் பண்ணாததுனால தான் இந்த இஷ்யூவை ஒன்று ரிசால்வ் பண்ண முடியல. கரண்ட்டு போச்சுன்னா 3-4 hours வரமாட்டேங்குது. இப்போ இங்கே உள்ள நபர்கள் அந்த இடத்த ஸ்பாட்டுக்கு போய் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே உள்ள ஜெனரல் எம்ப்ளாயிஸ் தெரியாது. ஸோ ஏனால் இவங்க இங்கே உள்ளவங்க ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் மட்டும்தான். ஸோ உள்ளே இறங்கி வேலை பார்க்க எலக்ட்ரிஷியன் ஸ்டாஃப் அவங்க கிடையாது. எலக்ட்ரிஷியன்ஸ் தான் உள்ளே இறங்கி வேலை பார்ப்பாங்க. தோஸ் ஆர் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். ஸோ இந்த சிக்கல் தான் இந்த ஆட்சியில் கரண்ட் வந்து கட் ஆகி வரமாட்டேங்குது நைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அஃப்கோர்ஸ் அந்த கரண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூவில் மிஸ் ஆகி போகிறது இதெல்லாம் நடக்கிறது தான். அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. ஸோ மேனேஜ்மெண்டல் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இதுதான் இன்றைய தவைக்கு ஆட்சியில் கரண்ட் கட் ஆவதுக்கான காரணமாக நமக்கு தெரிய வருது. சரி, இப்போ இது என்ன பண்ணணும்? யாருடைய பிரச்சனை? யார் ரிசால்வ் பண்ணணும்? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தான் ரிசால்வ் பண்ணோம். ஆனால் அமைச்சர் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரா? ஏதாவது புதுசாக கான்ட்ராக்ட் லேபரர்ஸை போடுறாங்களா? என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னால் இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று வரல. கரெக்டாக இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க 10th மேலேருந்து. அதுலேருந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. இது இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக போகுது, எப்போ இதை போட்டு ரிசால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது மக்களே. இது முழுக்க முழுக்க ஒரு மேனேஜ்மெண்டல் இஷ்யூ. இதில் யாரும் வெளியிருந்து எந்த வேலையும் செய்யலை. இது கொடுமை பார்த்தீங்கன்னா, திருவிக்கா நகருடைய எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏயான பல்லவி அவர்கள் வந்து கரெக்டாக பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, கரண்ட் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கேன்னு கேட்டப்போ, இதெல்லாம் முழுக்க முழுக்க திமுக ஆட்கள் பண்ணுற ஒரு சதி திட்டங்க. அவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் போய் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் பண்ணுற பிரச்சனை சொன்னோடனே திமுக தரப்புல இருந்து டிஃபமேஷன் சூட் பண்ணிட்டாங்க. டிஃபமேஷன் சூட் பண்ணதுமே கலாட்டா மீடியா வந்து அந்த வீடியோ நீக்கிட்டு போயிட்டாங்க. இப்போது பல்லவி அவர்கள் இதற்கு பொது மன்னிப்போ அல்லது கோர்ட்டில் இறங்கி கோர்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, வாட் இஸ் த சப்ஸ்டான்ஷியேட் எவிடன்ஸ் யூ ஹேவ்னு கேட்பாங்க. அது இல்லை அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதாவது அதுக்கு ஃபைனோ இல்லை வந்து அப்பாலஜி கேட்குற மாதிரி தான் இருக்குன்றது தெரியுது. ஸோ என்னன்னால் இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸு ஏதாவது ஒரு கதையை எடுத்து விட்டு இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் கொண்டு வரணுன்றதுக்காக கண்டமேனிக்கு சொல்கிற விஷயத்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்களும் அதை வந்து சரிபார்க்காம ஃபேக்ட் செக் பண்ணாமல் அப்படியே மீடியாவில் சொல்கிறது அப்படிங்கிறது எப்படியான ஒரு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல மக்களே. ஸோ இது முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்டல் இஷ்யூஸ் மட்டும்தான். மற்றபடி இது வேறு எந்த வெளியிலேருந்து வந்து யாரும் இதில் வந்து எதுவும் செய்யலை. அதாவது ஃபியூஸை பிடுங்கிட்டு போயிட்டு விற்று குடிச்சிடுறது அப்படிங்கிறது காலங்காமல் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். அவ்வளோ ஏன் மக்களே ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருப்பாங்க, லைட்ஸ் இருக்காது. திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்தில் கல் எடுத்து அடிச்சு அது பல்பை கழட்டி போய் விற்று குடிச்சிருவானுங்க. இது இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மீறி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க போன எல்லா கட்சியுமே. நான் எந்த ஒரு கட்சி நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ இப்போது இந்த மேனேஜ்மெண்டல் இஷ்யூஸை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த கரண்ட் எப்படி சால்வ் ஆகுன்றதை பார்க்க முடிகின்றது. நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.